வெற்றி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அதாவது ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். 2021 இங்கு தான் நயினார் நாகேந்திரன் பாஜக சார்பாக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 47% அவர் பெற்றார். ஏஎல்எஸ் லக்ஷ்மணனை அவர் வெற்றி கொண்டார். 23,107 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அப்பொழுது 67.57% வாக்குப்பதிவானது. இப்போ 78.20% இங்கே பதிவாயிருக்குது. 2026 கணேசராஜா அதிமுக சார்பாகவும், சுப்பிரமணியன் திமுக சார்பாகவும், சத்யா நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும், தாவேகா சார்பாக RS முருகன் அப்படிங்கிறதும், புதிய தமிழகம் கட்சியுடைய ஷியாம் கிருஷ்ணசாமி இங்கே போட்டி போடுறதுனால இங்கு தாவேகா புதிய தமிழகம் இங்கே 2 பேரும் பெரிய அளவில் வாக்கு பிரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத ஆய்வு செய்த விஜய் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். இந்த சட்டமன்ற தொகுதி ஒரே பரபரப்பான தொகுதியாக இருக்குது. காரணம், நிறைய முக்கியமான ஆட்கள் போட்டி போடுறாங்கங்கிறாங்க. அதிமுக சார்பாக கணேசராஜா, அதே போல் RS முருகன் தாவேகா மிகப்பெரிய கான்ட்ராக்டரு, பெரிய அளவில் செலவு செய்யக்கூடியவர் அப்படிங்கிறாங்க. அதே போல் ஜாதி பின்புலம் கொண்ட ஷியாம் கிருஷ்ணசாமி அவரும் போட்டி போடுறாரு. இளம் ஒரு வேட்பாளராக அவர் இருக்கிறாரு. களம் யாருக்கு சொந்தமாக போகிறது? திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக வேட்பாளருக்கும் அதிமுகவினருக்கும் கடுமையான இழுபறியா இருக்கு. இந்த இழுபறியை கொண்டு வந்து விட்டது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தாவேகா வேட்பாளர் RS முருகனும், புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமியோட பையன் ஷியாம் கிருஷ்ணசாமி பெரிய லெவல்ல மக்கள் மத்தியில அவங்க ஜாதி பின்புலத்துல ஓட்ட பெரிய லெவல்ல பிரிச்சுட்டாங்க சார். RS முருகன் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறார்? டிவிக்கு எத்தனை % ஓட்டு வாங்குவாங்க? சராசரியா சொல்லணும்னா 15க்கு மேல 20க்குள்ள ஓட்டு சதவீதம் வாங்குறதுக்கு பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா இவர் சார்ந்த சமூகம் மட்டும் இல்லாம எல்லா சமூகத்து மக்கள் மத்தியிலையும், இளைஞர்களுக்கு, பெண்கள் மத்தியில நல்ல வேலை முறைகளை கொண்டு போயிருக்காங்க. தேர்தலுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய வேலை முறைகள் ரொம்ப பயங்கரமா இருந்ததுனால பெரிய லெவல்ல ஓட்டை RS முருகன் பிரிக்கிறார் சார். சரி, ஷியாம் கிருஷ்ணசாமிக்கு இதுவரைக்கும் புதிய தமிழ் சந்திச்ச தேர்தலை காட்டி இந்த தேர்தலில் திமுக வேட்பாளருக்கும் ஷியாம் கிருஷ்ணசாமிக்கும் நேரடியாக ஜாதி மோதல்கள் ஏற்பட்டுருச்சு சார். கடைசி எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜாதி மோதல் ஏற்பட்டுருச்சு. ஆனா திமுகவை சார்ந்தவங்க சில குண்டர்களை வச்சு சில விஷயங்கள் பண்ணாங்க. பட் அது பெரிய அளவில் எடுபடலை. ஷியாம் கிருஷ்ணசாமிக்கு அவர் சமூகம் மட்டும் இல்லாம மற்ற சமூகத்துடைய கவனத்தை ஈர்த்துட்டாரு. அவருடைய ஓட்டு திமுக போகக்கூடாது ரொம்ப பயங்கரமா வேலை பார்த்தாரு. ஆனா திமுகவுக்கு அந்த சமூக ஓட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். இப்ப தாவேகா அவர் சார்ந்த சமூகம் வாக்குகளை அவர் குறிவைத்து நல்ல வேலை பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அனைத்து சமூகமும் கூட வேலை பார்த்திருக்காங்க. இந்த வேலை பார்த்தவர்களுக்கெல்லாம் பரிசெல்லாம் கொடுத்து எல்லாரையும் ஒரு சந்தோஷமா வச்சிருந்தாரு RS முருகன் அப்படிங்கிறீங்க. ஜாதிய பின்புலம் கொண்டதும் அதே மாதிரி ஒரு இளைஞராக அந்த பிரச்சார நேரத்திலேயே திமுகவோடு நேரடியாக சண்டை வரக்கூடிய அளவுக்கு ஷியாம் கிருஷ்ணசாமி களத்தில் வேலை செய்திருக்காரு அப்படிங்கிறீங்க. இதையெல்லாம் நீங்கள் சொல்கிறது திமுகவுக்கு எதிராக, குறிப்பாக சுப்பிரமணியனுக்கு எதிராக இருக்கிறதா, இல்லை அதிமுகவுடைய கணேசராஜாவுடைய வெற்றி வாய்ப்பையும் இது தடுக்கக்கூடிய வகையில் இருக்குதா? கணேசராஜோட வெற்றி வாய்ப்பை தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு, திமுகவோட வெற்றி வாய்ப்பை தடுக்கக்கூடிய இடத்துல தான் சார் இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு போடக்கூடிய கிருஷ்ணசாமி சமூகம் சார்ந்தவங்க எல்லாருமே டக்குன்னு மாறிட்டாங்க. திமுக ஓட்டு போடக்கூடாதுன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதுல குறிப்பா அந்த சமூக சார்ந்த இளைஞர்கள் அது RS முருகனுக்கு பிளஸ் ஆயிடுச்சு சார். இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியில தாவேகா மற்றும் கிருஷ்ணசாமியுடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி பிரிக்கக்கூடிய வாக்கு இது ஒரு பக்கம், நேரடியாக அதிமுக திமுக போட்டி. இப்ப இங்க இழுபறியா இருக்குன்னா அந்த இழுபறியில யாருக்கு சாதகமாக இருக்கிறது? இழுபறி சாதகமா இருக்கு, அதிமுகவுக்கு சாதகமா இருக்கு சார். அப்படின்னா சென்ற முறை 23,000 வாக்குகள் வித்தியாசத்துல நயினார் வெற்றி பெற்றார். ஒருவேளை அந்த இழுபறியில சாதகமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இருந்ததுன்னா எத்தனை வாக்கு சதவீதத்துல வெற்றி இருக்கும்? குறிப்பா சொல்லணும்னா ஒரு 3 அல்லது 4% தான் சார் வெற்றி வாய்ப்பு இருக்கும் அதிமுகவுக்கு. ஸோ உங்களை பொறுத்தளவு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி இழுபறியா இல்ல அதிமுகவுக்கு வாய்ப்பா? இழுபறி தான் சார். திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி சட்டமன்ற
தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பார்த்தோம். இந்த பகுதியில் நம்ம முதற்கட்ட கலாய்விலே சொன்னோம், ஆர்எஸ் முருகன் தாவேகா கட்சியை சார்ந்தவர் மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை எடுப்பார். அது அதிமுக திமுக இரண்டுக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஒரு இழுபறியை கொண்டு வந்து விடணும். இப்போ கூடவே ஷியாம் கிருஷ்ணசாமியும் அங்கே போட்டி போடுறதுனால அவர் சார்ந்த சமூகம் திமுகவுக்கு வாக்களிக்கிறத முழுசுமாக அவங்க தடுத்து நிறுத்திட்டார் அப்படிங்கிறதும், அனைத்து சமூகத்தின் வாக்குகள்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவுறார். யாருன்னா ஆர்எஸ் முருகன் தாவேக சார்பாக. அது ட்ரெடிஷ்னல் திமுக வாக்குகளையும் அதிமுக வாக்குகளையுமே கூட பாதிக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு டஃப் ஃபைட் அதிமுக திமுக இடையே இருக்குது. மிக கடும் போட்டி, இழுபறி. அதில் இந்த இழுபறியில் அதிமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. இதனுடைய முடிவை மே 4ஆம் தேதி தான் நம்மளால் கணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் தெரியுது. முடிவு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.